ஸோ நீங்கள் என்ன தேடி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா பட்ஜெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெவலப்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வருது. அதாவது வந்துட்டு சும்மா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நான் எடுத்து கொடுத்தா போதும், இது கொண்டு போய் கடையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மழை, வெயில், காற்று, கடையோட செட்டப் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் இங்கே பிளான் பண்ணுறேன். ஒரு கஸ்டமர் இங்கே நின்னாங்க, இப்போ ஒரு மழை வருதுன்னா அங்கே நின்று எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஒரு காற்று அடிக்குது, டஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வருதுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, தினமும் தள்ள வண்டி வச்சுருக்கேன், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நகர்த்தி போயிட்டு வேலை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செஞ்சு தினமும் தள்ளி போய் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி இடத்துல கொண்டு வந்து வச்சு வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு தான் மேக்ஸிமம் க்ளோசிங் மாடல்ஸ் கொண்டு வந்தோம். க்ளோசிங் மாடல்ஸில் அதிகமாக சேல்ஸ் பண்ணது நம்மளாக தான் இருப்போம். இன்றைக்கி எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஃபுட் கார்ட்டுன்னு ரெடி பண்ணாலும் நம்மளோட வீடியோஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கோம், இடையில வந்தவங்கலாம் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது தெளிவாகவே பார்த்துருப்பீங்க.